வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கிராணி கேம் ப்ளே தான். ஆனால் வந்து இது கிராணி சாப்டர் 2 இல்லை, சாப்டர் 1. அடுத்து வந்து நான் எதுக்காக கிராணி இது வந்து இப்போயே எடுத்தேன்னா, நான் 3 தான் விளையாடலாம், ட்வின்ஸ் விளையாடலாம்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் இது எடுத்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க, எனக்கு கிராணி 1 கேம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் கிராணி 1 நான் இன்றைக்கி விளையாட போகிறேன். ஈஸியில் தான் நான் போகிறேன். லோடிங்னு வருது, நம்ம வேகமாக போகலாம். டே 1. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இது என்ன புதுசாக இருக்குது? நம்ம வீட்டில் தானே தூங்கிட்டு இருந்தோம். இந்த மிமிக்கிரியில் என்ன சொல்கிறது, இதுக்கேற்ற மாதிரி இது பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கிராணி ஸ்பான் ஆகிற இடத்துல பார்த்துட்டு கிராணி அங்கே வர நம்ம இங்கே இது போய் இதில் போய் ஒளிஞ்சிட்டு கீழே குதிச்சிடலாம். அப்போலாம் அவள் மேலே வரும்போது நம்ம கீழே போயிடலாம். ஆனால் கீழே போனால் சத்தம் வருமே. பரவாயில்ல, போவோம் கீழே. ஆகா, வரலா? ஐயோ வரா. வேண்டாம். அவுட்டு. அதாவது அடிச்சுப்பா. ஐயோ, இன்னும் நான் ஒரு டே தானே போயிருக்கு, பார்த்துக்கலாம். இன்னும் 4 நாள் இருக்குது. நம்ம இது கண்டினியூ பண்ணுவோம். இதில் டக்குன்னு வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கிராணி 2னா கூட கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிராணி 3யுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கிராணி 2 தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக பட்டுச்சு. அதான் கிராணி 2வை எடுத்து விளாண்டேன். அடுத்து நம்ம வந்து சாப்டர் 3 வேண்டாம், நம்ம சாப்டர் ட்வின்ஸ் போயிடலாம். அதுவும் இந்த டெவலப்பர் தான் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, கேமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் எதுக்காகனா, இதில் வந்து உள்ளே போட்டோம்னா கிளிச்சில் வந்து உள்ளே போயிடும். அப்போ வந்து கிராணி வந்து அதில் வந்து என்ன சொல்கிறது, அவள் இதை வச்சு சுற்றியில் வச்சு தான் நம்ம எடுக்கணும். அவள் வந்து ஈஸியாக எடுத்துருவா. அப்படி எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம சுற்றியில் இல்லாமல் போயிடலாம். கிராணி வராலான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. இன்னும் வரல. எப்பயுமே சீக்கிரமாக வந்துடுவா. இப்போ எதுக்கு வரலன்னு தெரியல. இல்லை கிராணி 2ல் இருக்கிற மாதிரிலாம் பியானோ வாசிக்கிறது, அந்த ஜந்து ஒன்று இருக்கும், அது கூப்பிட்ட உடனே போகிறதுக்கு அப்படி எதுவும் இல்லை. அப்போ ஏன் வரமாட்டேங்கிறான்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். இன்னும் வரல. ஒரு வேளை வரமாட்டாலோ? ஓகே, இப்போ வந்து நம்ம வரலான்னு பார்ப்போம். இன்னும் வரல. நம்ம இப்போ வேகமாக போகலாம். அவன் வரலான்னு வேற தெரியல. கீழே போவோம். இந்த இடத்துல கூட வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு. வரல. நம்ம இதை போட்டுப்போம். இதை வச்சு புக்கு அங்கத்தில் வைக்கிறதுக்கு வந்து புக்கு கிடைக்கணும். இப்போ ஐயோ, ஒரு செகண்டு சோபா. இந்த ஆடு வரையா டக்குன்னு வந்து அடிச்சுட்டா. இதில் வேற நம்ம ஸ்பைடர் கீயை வேற எடுக்கணும். கேம் வேற பிக்சர் ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது. ஆனால் கிராணி 2 மாதிரி இல்லை, ஓரளவு தெரியுது. கிராணி 2ல் தான் முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியல. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரியாக வீடியோ இடையில கூட சரியாக வாய்ப்பு இருக்குது. புக்கு கிடச்சிருச்சு ஒரு வழியாக. இந்த ப்ராப்ளம் எதுக்காக வருதுன்னே தெரியல. நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுனால நான் இதில் வந்து பார்க்குறேன். அந்த இதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணாமே நான் போட்டுருவேன். ஓரளவு தெளிவாக தான் தெரியுது. கிரானைட் ஒரு இதில் தான் கொஞ்சம் ஐயோ ட்ராப் கொடுத்துனேன். கீழே வைக்கிறது இப்போல்லாம் ட்ராப் கொடுத்துனேன். இப்போ கிராணி வருவான்னு நினைக்கிறேன். அந்த வந்துட்டா. இந்த ப்ராப்ளம் எதுக்காக வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு கேம் விளையாடும் போதெல்லாம் எதுவுமே தெரியல. அதுக்கிட்ட கேமில் வந்து பிரச்சனை. அதுக்கிட்ட கேம் பக் ஆகிடுச்சு.
இப்போ வந்து சும்மா இது ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்த்தேன். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இங்கே தான் நிற்கிறா. ஓகே, அந்த சைட் போயிட்டா. நம்ம இது பண்ணி புக்கை போய் நம்ம இங்கே வச்சுருவோம். புக்கை வச்சாச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து வீடியோவை வந்து என்ன சொல்கிறது, வீடியோவில் பாதி, அதாவது எப்படி அந்த அரை மணி நேரம் வீடியோ எடுத்தேன்னா அதில் 10 நிமிஷம், 10 நிமிஷம் வீடியோவை எடுத்தேன்னா 5 நிமிஷம், இப்படி வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வருது. இப்போ அவன் இதுக்கு அங்கே போகிறான். நான் பட்டு இது என்ன போனேன், நான் அப்படியே பின்னாடி போய் இது பண்ணிட்டேன். நான் அங்கே ஹேங்கர் இது பண்ணேன், தட்டி விட்டேன், அதனால் அங்கேயே இருக்கா. இப்போ அங்கே ஒரு இது இப்படி இப்படின்னு தவண்டு வந்துக்கிட்டே இருப்பான் நண்டு மாதிரி. அதை வந்து ஒரு சாவி கொடுப்பா. அந்த சாவி பேர் வந்து ஸ்பைடர் கீ. அந்த ஸ்பைடர் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த இது ஒரு என்ன சொல்கிறது, அவள் ஸ்பைடராக மாறிடுவா. அவள் அங்கேருந்து தப்பிக்கிறதான். என்ன கன்னை வச்சு சுட்டாலும் எதுவும் பண்ண முடியாது, அந்தளவு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பண்ணுவோம், ரொம்ப கஷ்டம். கீ போட்டா. இப்போ கிராணி வருவாளா? ஆமாம், வந்துருக்கு, வரா. வந்துட்டு யார் இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அது அவள் வந்து கீழே இது என்ன சொல்கிறது, அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற இடத்துக்கு போயிடுவா. நம்ம இந்த கீயை யூஸ் பண்ணி போகலாம். வீடியோ வந்து நீங்கள் குவாலிட்டி ஃபுல்லாக வச்சு கூட பாருங்கள். குவாலிட்டி ஃபுல்லாக வச்சா வருமானு தெரியல. எப்படினாலும் இந்த பிக்சல் வந்து இப்படி தான் இருக்கும், ஆனால் ஓரளவு தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை உள்ளே வச்சு இது கீயை ஓப்பன் பண்ணி அடுத்து உள்ளே போய் விளையாடுச்சு. இது உள்ளே போய் அது உள்ளே போகிறப்பயே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அடுத்து உள்ளே போகிறதுக்குள்ளேயும் திடீர்னு அந்த போய் கிராஷ் பண்ணும், ரொம்ப பயமாக இருக்கும். ஷார்ட் கன் பார்ட்டு இதை அப்படி நம்ம கீழே தள்ளி விட்டுருவோம். இதையும் கீழே போட்டுருவோம். கீழே போட்டுட்டு ஸ்பைடர்லாம் இருக்குது, கிராணி வரலான்னு பார்ப்போம். இல்லை, வரல. ஓகே, கேம் வந்து ஓரளவு இல்லை, தெளிவாக இதாகிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ தான் அவன் கிராஷ் பண்ணி போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சில இடத்துல மட்டும் கேம் ஒரு மாதிரி வருது, ஆனால் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து கேம் வந்து முடிகிற வரையும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் நம்ம ஒவ்வொரு இடமா போய் தேடுவோம், கண்ணில் படாமல். ஏன்னா இப்போ டே 3ல் இருக்கேன் நான். ஆமாம், டே 3ல் இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஒரு பொருளை கூட நான் இன்னும் கண்டுபிடிக்கலை டே 3ல் இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ஏதோ தேவைப்படுது, நம்ம எப்படினாலும் எஸ்கேப் ஆகும். ஐயோ, கேம் இது பக் ஆகி கிளிச் ஆகி நான் வந்து அதுக்கு உணவாயிட்டேன். இது டே 4 வந்துடுச்சு. இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். டே 5 வரையும் டே 5 வர வரையும் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வாலண்டியராக போய் அடி வாங்குவோம்மா. இல்லை வேணாம், நம்மளால் முடிஞ்சுன்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம். வேமா போய் கீழே குதிச்சிருவோம். குதிச்சாச்சு. ஒரு மாதிரி நொன்ற மாதிரியே இருக்கு. இது கீழே குனிஞ்சு போவோம். கீழே இது ட்ரைனேஜ்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துட்டு அப்படியே நேராக போயிட்டேன். ஸ்பைடர் மேலே, அதாவது ஸ்பைடர் இருந்தாலும் அந்த இது நம்ம குனிகிற இடத்துல மேலே அவளால் குனிய முடியாது. அதனால நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். இந்த லாக்கு
ஓகே, நம்ம இது வழியாக போகலாம். இது வழியாக போய் ஐயோ அங்கே தான் இருக்காளா, கால் மாதிரி தெரிஞ்சு அவள் தான். நம்ம வந்து இது லிஃப்ட்டு போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த லிஃப்ட்டில் நான் போனதில்லை, போய் பார்ப்போம். ஏதோ 2 பாக்ஸ் இருக்குது, யாராச்சும் ஒரு பாக்ஸ் திறப்போமா? சரி திறந்து பார்ப்போம். நம்பர் 2 திறந்து பார்ப்போம். ஆகா, யார் அதில் வெடிகுண்டு வச்சது? This game is Snake Clash Isle. You should reach the highest level by eating others who have a lower level than you. As you level up, the snake will evolve. நமக்கு வந்து வரல. I got you. ஒரு சில இடத்துல நம்பர் இருக்கும், அது எதுக்காக தெரியாம விட்டுட்டேன். Oh, I got the shield. Now I'm unstoppable. See that speed up booster over there. இந்த லிஃப்ட்ல போகும்போதெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். அதனால இந்த லிஃப்ட்ல நான் போகல. இப்போ வந்து டே 5 த லாஸ்ட் டே. அது வந்து மறுபடியும் லாஸ்ட் டேயில் வந்து குவாலிட்டி சரியா இல்லை. இதுலேயும் பரவாயில்ல குவாலிட்டி. இது கிரானி 2 மாதிரி இல்லை, குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ 11 மினிட்ஸ் ஓடி இருக்கு, இன்னும் 1 மினிட் தான். இது இந்த குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வாலண்டரியாக தான் அடி வாங்கிட்டேன். முதலே நான் இது சொல்லிடுறேன், வாலண்டரியாக அடி வாங்கிட்டேன். இந்த எடிட்டிங்லலாம் எனக்கு இது அப்படியே தெரியாத மாதிரி சஸ்பென்ஸாக வச்சுக்க முடியல. அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அடுத்து அடி வாங்க போகிறத சொல்லிடுறேன். ஸோ அடி வாங்கிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ஃபுல் கேம் ப்ளேவாக கேட்டிருந்தீங்க. ஆனால் என்னால் ஃபுல் கேம் ப்ளே விளையாட முடியலை. ஸோ என்னால் என்ன சொல்கிறது, ஃபுல் கேம் ப்ளே இந்த கிரானியில் பண்ணுறது கஷ்டம். அதனால் நான் வந்து வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேம் ப்ளேவோடு நான் உங்களை பார்க்குறேன். அப்புறம் வந்து கிராஃப்டோடையும் நான் சேர்த்து பார்க்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்து வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அப்புறம் நம்மளோட சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபருக்கு எல்லாரும் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.